அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதாவது பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய பலாக்காய் பலாசொலை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மலை பிரதேசத்தில் அதிக அளவு இந்த சமையல் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அருவியை பார்த்து ரசிச்சுட்டு ஒரு அருவி இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பலாசொலை குழம்பு வைக்க போகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவியை பார்க்க போகிறோம். வாலுருவி அப்படின்ற இந்த அருவி அருவி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம வந்து பண்டைய காலத்தில் இந்த பயன்படுத்திய சமையல் முறை, அந்த கிரேவி, அதை தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அற்புதமான அருவி இது. கொஞ்ச நேரம் அருவியோட சத்தத்தை கேட்டு ரசிங்க. அருவி பார்த்துட்டு நம்மளுடைய தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுறதா மிளகு. அது வந்து மிளகு காஃபி தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் ரொம்பவே மிக தரமான மிளகு கொல்லிமலை பகுதிகளில் கிடைக்குது. அது கீழே இதுதான் வந்து பலாப்பழம். இதுக்கு பேர் கூழாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு ரொம்பவே பிடிச்ச பழம் இது. இன்னொன்று வந்து பருக்காம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த பருக்கப்பழம் தான் அதிக அளவு பார்த்தோன்னா விற்பனைக்கு இருக்கும். இது வந்து கூழாம்பழம் யானைகளுக்கு பிடிக்கும். அடுத்ததாக மனிதர்கள் பலாப்பழம் கிரேவி வைக்கிறதுக்கும் கொத்துக்காவுக்கு பயன்படுத்துறதுக்கும் இந்த காய் பயன்படும். இதோட கொட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மரத்தில் ஏறி நல்ல விளைஞ்ச காயை நம்ம பறிக்க போகிறோம். இதுதான் நல்ல விளைஞ்ச காய். பறிச்சாச்சு. இப்போ இந்த மேத்தோலை நீக்கணும். முள் போன்ற பகுதியாக இருக்கக்கூடிய மேத்தோலை நீக்கணும். ஒரு கத்தியை வச்சு மேத்தோலை நீக்கிறோம். நீக்கிறப்போ பிசின் போன்ற ஒரு திரவம் வரும். பலாக்காயில் இருக்கக்கூடிய பிசின். இது பலாக்காயில் பச்சைக்காயின்னு சொல்லுவாங்க. பழமாகறதுக்கு முன்னாடி பறிக்கிறது. அந்த பிசின் வெள்ளை கலர் இருக்கக்கூடிய அந்த பிசின் போன்ற திரவத்தை இலைத்தலையை வச்சு அதை க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் பிசின். வீட்டில் போய் பலாசொலை கிரேவி வைக்க போகிறோம். பலாசொலை கிரேவி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அழகான அங்கே பாருங்கள் சிறிய கிராமம். பழத்தை இப்போ கட் பண்ணுறோம். காயை கட் பண்ணி அதில் இருக்கிற பலாசொலையை தனியாக பிரித்தெடுக்கிறோம். பலா கொட்டை தனியாக, அந்த பலாசொலை தனியாக பிரித்தெடுக்கிறோம். பலாப்பழத்தில் நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. வைட்டமின்கள் நிறைய இருக்குது. நார்ச்சத்து இருக்குது. ஜீரண சக்திக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது. இது வந்து பலாசொலை.
அது பலாக்கொட்டை. இந்த மாதிரி தட்டினோம்னா மேலே இருக்கிற அந்த மேத்தோல், வெள்ளை கலர் மேத்தோல் வந்துடும். அதை இந்த மாதிரி கையினால் எடுத்துகிட்டு நம்ம இது சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு அதிகமான பொருள் தேவையில்லை. இந்த பலாசொலை, இந்த பலாக்கொட்டை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், எண்ணெய், கடுகு, இவ்வளோ தான். இதுக்கு பூண்டோ புளியோ பயன்படுத்தி பூண்டு, புளி, சீரகம், மசால் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை. இப்போ பலாக்கொட்டையை போட்டு க்ளீன் பண்ணுறோம். பலாசொலையை போட்டு நல்லா தண்ணியில் நீரில் கழுவணும். நீர் கொதிச்சுதான்னு பார்க்குறோம். கொலை கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பலாசொலையும் பலாக்கொட்டையும் நம்ம போடுறோம். ஃபுல்லாக பலாசொலை போட்டாச்சு. இப்போ தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சத்தூள் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு. நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துருச்சு. அதனால் நீரை வடிகட்டி வச்சுருக்கோம். ஏன்னா பலாசொலை கிரேவிக்கு அந்த நீர் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த பலாசொலையும் பலாக்கொட்டையும் இந்த பானையில் போட்டு மற்ற வச்சு நல்லா பருப்பு கடையிற மாதிரி நல்லா கடையணும். இந்த சூடு குறையிறதுக்கு முன்னாடி கடையணும். அப்போ தான் நல்லா பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சோம்னா பார்க்குறதுக்கு வேறு வாசனையாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு அந்த நீரை விட்டு நல்லா கிளறிக்கிறோம். இப்போ இதை தாளிக்கணும். தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டு சின்ன வெங்காயம், பச்சை கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகாய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ தாளிச்சாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 1990, 80 அந்த காலகட்டங்களில் 2000 இந்த மாதிரி ஆண்டுகளில் இதை அதிக அளவு பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி மலை பிரதேசத்தில் பஞ்ச காலங்களில் இது முக்கியமான உணவுப் பொருளாக இருந்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குது.